ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஜீஷ் vlogster. இந்த வீடியோவில் நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோங்கிறத வாங்க ஒரு சின்ன கிளிம்ஸாக பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம ஃபுல் வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் போன வீடியோவே பார்த்துருப்பீங்க. நம்ம புர்ஜ் கலிஃபா ஃபுல்லாகவே நம்ம சுற்றி பார்த்துட்டு வந்திருப்போம். இப்போ நம்ம அடுத்த டெஸ்டினேஷனாக எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டின்னர் க்ரூஸ் தான் போக போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஈவினிங் ஒரு 6:30 அந்த மாதிரி இருக்கும். இங்கே ஹோட்டல்லேருந்து டின்னர் க்ரூஸ் போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour ட்ராவலு. நமக்கு பிக்கப் பண்ணுற கேப் டிரைவரும் வந்தாச்சு. இப்போ நம்ம எப்படி இப்போ நம்ம வாங்க போய் பார்க்கலாம். நைட் வியூ ஆஃப் துபாய் பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் ரோட்ல தான் போயிட்டுருக்கேன். நீங்களே பார்ப்பீங்க எவ்வளோ ஹைரைஸ் பில்டிங்ஸ்லாம் அங்கே இருக்குன்னு. அது மட்டும் இல்லாமல் ரோட் ஃபுல்லாகவே கார்ஸ் நிறையாவே லைன்லேயே போயிட்டு இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு அதெல்லாம் பார்க்குறதுக்கு. அங்கே போகிற வழி எல்லாமே புர்ஜ் கலிஃபா, அதுக்கப்புறமா துபாய் ஃப்ரேம் அதெல்லாம் தாண்டி தான் நாங்கள் போனோம். அந்த நைட் வியூ எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அந்த புர்ஜ் கலிஃபா அது மட்டும் இல்லாமல் துபாய் ஃப்ரேம் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. எனக்கு அதர் கண்ட்ரிஸ் போகிறப்போ என்ன எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு பார்த்தீங்கன்னா, நைட் டைமில் வந்து அந்த பில்டிங்லலாம் லைட் எரியுது. நிறைய இடத்துல வந்து செம்ம ஷைனிங்காக எல்லாமே வச்சுருப்பாங்க. சூப்பராக இருக்கும் அதெல்லாம் பார்க்குறதுக்கு நைட் வியூவில். இப்போ நம்ம வந்து ஃபைனலி டெஸ்டினேஷனுக்கு வந்து ரீச் ஆயாச்சு. இங்கே எனக்கு பின்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க எவ்வளோ ஹைரைஸ் பில்டிங்ஸ்லாம் அங்கே இருக்குன்னு. எல்லாத்துக்குமே ஒரு கனவாக இருக்கும் இந்த மாதிரி ஹைரைஸ் பில்டிங்ஸ்க்கு முன்னாடி ஃபோட்டோ எடுத்து வால்பேப்பராக வைக்கணும்னு. எனக்கும் அதே கனவு தான். ஆனால் இன்னைக்கு வந்து ஒரு ஃபோட்டோ நான் எடுத்திருக்கேன் ஹைரைஸ் பில்டிங்ஸ்க்கு முன்னாடி. இப்போ வாங்க நம்ம டிக்கெட் கவுண்டருக்குள்ளார போகலாம். இப்போ நம்ம பார்க்கிங்ல இருந்து அங்கே டிக்கெட் எடுக்கிறதுக்கு வந்து ஒரு 1/2 kilometer நம்ம நடந்தே போகணும். அங்கே வந்து தனித்தனியாக அந்தந்த க்ரூஸ்க்கு வந்து அந்த டைம் ஃபிக்ஸ் பண்ணி, அது மட்டும் இல்லாமல் அந்தந்த இடத்துல தான் அந்த க்ரூஸ்க்கான டிக்கெட்லாம் நமக்கு தருவாங்க. இப்போ நம்ம க்ரூஸ் டிக்கெட்டு கவுண்டர்கிட்ட நம்ம போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம வந்து டிக்கெட் காமிச்சாச்சு. நம்ம க்ரூஸ் வரதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 minutes இருந்துச்சு. சரி, அங்கே உட்காந்து ஹைரைஸ் பில்டிங்ஸ் வியூஸ்லாம் நான் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ தான் நான் சடனாக பார்த்தேன் துபாயோட ஐகானிக்கான வீல், வேர்ல்ட்ஸ் வெரி லார்ஜஸ்டான வீல் வந்து துபாயில் தான் இருக்குது. அதுதான் இங்கேருந்து நான் அங்கே பார்த்துட்டு இருந்தேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் வேர்ல்ட்லேயே டாலஸ்டான வீலு. இதில் ஒரே நேரத்துலேயே 1750 பீப்புள் வந்து இதில் சீட்லாம் ஆக்குப்பை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த ஜெயின் வீலில் வந்து நீங்கள் ரைட் போனீங்கன்னா அங்கே துபாய் ஃபுல் வியூவும் அங்கே தெரியும். புர்ஜ் கலிஃபா, அது மட்டும் இல்லாமல் துபாய் ஃபியூச்சர் மியூசியம், அதுக்கப்புறமா துபாய் ஃப்ரேம், அது அந்த மாதிரி நிறையா ஃபேமஸான பிளேஸ் வந்து அங்கேருந்தே நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம டின்னர் க்ரூஸ் வந்தாச்சு. இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கோம். இங்கே நீங்களே பார்ப்பீங்க இங்கே வந்து நிறைய யாட்சு, அதுக்கப்புறமா நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் க்ரூஸ் மாடல்ஸ், அந்த மாதிரி நிறைய க்ரூசஸ் அங்கே இருந்துச்சு. நீங்களே பார்த்துருப்பீங்க. இப்போ இதுதான் நம்ம க்ரூஸு. சரி வாங்க உள்ளார போய் என்னென்ன ஃபுட்டு, அதுக்கப்புறம் எப்படி தான் வியூலாம் இருக்குன்னு வாங்க போய் பார்க்கலாம். இங்கே வந்து வியூ வந்து சூப்பராக இருந்துச்சு. இப்போ வந்து மேலே அப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா பஃபட் சிஸ்டம் அங்கேயே இருக்குது. இப்போ வாங்க பஃபட்டில் வந்து என்னென்னலாம் இருக்குன்னு பார்க்கலாம். பஃபட்டில் வந்து என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய சாலட்ஸு, அதுக்கப்புறம் பிரெட் ஐட்டம்ஸ், அதுக்கப்புறம் டீ, காஃபி, அதுக்கப்புறமா நான் ஐட்டம்ஸு, அதுக்கப்புறம் பிரியாணி, அதுக்கப்புறமா கிரேவிஸ்லாம் நிறையா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் பிரெட் ஐட்டம்ஸ், அந்த மாதிரி நிறைய ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் நார்மல் க்ரூஸ் டின்னர் மாதிரி அங்கே சூப்பராக இருந்துச்சு. இப்போ எனக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே நான் எடுத்துகிட்டு வந்தேன். அதுதான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ நான் வந்து எல்லா கண்ட்ரிவிலேயே பார்த்தீங்கன்னா
நான் ஃபஸ்ட்டு வந்து க்ரூஸ்க்கு தான் போவேன். ஏன்னா எல்லா கண்ட்ரிலையும் அந்த வியூஸ் வந்து எப்படி இருக்கு, எப்படியெல்லாம் அது கண்ட்ரிய வச்சிருக்காங்க, அந்த மாதிரி பார்க்குறதுக்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பில்டிங்ஸில் நான் சொன்ன மாதிரி லைட்லாம் அங்கே எரிஞ்சிட்டு இருக்கும்போது எல்லா பில்டிங்ஸும் ரொம்ப கலர்ஃபுல்லாக தெரியும். அதெல்லாம் பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது எல்லாமே இந்த கண்ட்ரிலையும் நான் சூப்பராக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். அதான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. நீங்க வந்து வீடியோல பார்க்குறதோட நேர்ல பார்க்குறதுக்கு ரொம்ப காமா அங்க இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த லைட்டோட ரிஃப்ளெக்ஷன்ல எல்லாமே இந்த கீழ வாட்டர்ல வந்து அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும். அதெல்லாம் பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம நீங்க இங்க வந்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். இங்க வந்து ஒரு மைல்டான மியூசிக்கும், அதுக்கப்புறமா நமக்கு புடிச்ச ஃபுட்டும், அதுக்கப்புறமா எல்லாமே வியூ வந்து சூப்பரா இருக்கும். எல்லாமே சூப்பரா இருக்கும். இப்ப நம்ம வந்து தூரத்தோட அந்த வீல் பார்த்தோம் தானே, அது கிட்ட நம்ம வந்தாச்சு. நான் இப்ப காமிச்சிருப்பேன். ரொம்ப பக்கத்துலயே இந்த வீல் பக்கத்துல வந்தாச்சு. நீங்களே பார்த்துருப்பீங்க. இந்த வீல்ல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய டிஃபரெண்ட்டான லைட்டிங்ஸோட ஒரு வேர்டிங்ஸும் அங்க அதுல இருக்கு. அது வந்து சூப்பரா இருந்துச்சு. தூரத்துல இருந்து பார்க்கறதுக்கு சூப்பரா இருந்துச்சு. பக்கத்துல இருக்கும் பார்க்கறதுக்கு வந்து சூப்பரா இருக்கு. அதான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. நான் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்ல நிறைய டின்னர் க்ரூஸ் போயிருக்கேன். ஸ்ரீலங்கா, இந்தோனேஷியா, தாய்லாந்து, இந்த மாதிரி துபாய், இந்த மாதிரி நிறைய கண்ட்ரீஸில் டின்னர் க்ரூஸ் போயிருக்கேன். ஒரு கண்ட்ரிலையும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டின்னர் க்ரூஸில் இருக்கும். எனக்கு அது மட்டும் இல்லாமல் எனக்கு மோஸ்ட் ஃபேவரட் டின்னர் க்ரூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்ரீலங்கா டின்னர் க்ரூஸ் தான் ரொம்ப பிடிக்கும். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் ரிலாக்ஸாக நான் வியூலாம் ரசிச்சுட்டு இருந்தேன். இப்போ நமக்கு வந்து டைம் வந்து முடிஞ்சிடுச்சு. இப்போ நான் வந்து பார்க்கிங் இடத்துக்கு தான் போயிட்டுருக்கேன் நான். அதான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. இப்போ நாங்கள் வந்தப்போ வந்து ஃபுல்லாகவே ரஷ்ஷாக கூட்டமாக இருந்துச்சு. இப்போ நாங்கள் போகிறப்பவே ரஷ்ஷாகவே இல்லை, கூட்டமாகவும் இல்லை. ஃப்ரீயாக நாங்கள் நடந்து போனோம். நாங்கள் வாண்டடாகவே தான் இந்த டைமுக்கு புக் பண்ணோம். அப்போ தான் ஃப்ரீயாக இருக்கும்னு. இப்போ நம்மளது தான் ரொம்ப லேட்டு, லாஸ்ட்டு டைமிங் இது. இப்போ நம்ம பார்க்கிங் நோக்கி போயிட்டுருக்கோம். இப்போ நமக்கு வந்து பிக்கப் பண்ணுற பர்சன் வந்து வந்துட்டாங்க. இப்போ நம்ம ஹோட்டலுக்கு தான் போயிட்டுருக்கோம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஹாப்பியஸ்ட் டே மாதிரி இருந்துச்சு. நிறைய எனக்கு ஃபேவரட்டான பிளேசஸ்லாம் விசிட் நான் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஃபேவரட்டான டே இன்னைக்கு. நான் சேனல்லையே பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து புர்ஜ் கலீஃபாவும் துபாய் சிட்டி டூரும் வீடியோஸ்லாம் நான் போட்டிருக்கேன். பார்க்கலன்னா மறக்காமல் போய் பாருங்கள். இப்போ நம்ம வந்து தங்கியிருக்கிற ஹோட்டலுக்கு வந்துட்டோம். ரூமுக்கும் உள்ளார வந்துட்டோம். எனக்கு வந்து ரொம்ப டயர்டாக இருந்துச்சுன்னு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நான் நல்லா படுத்து தூங்கிட்டேன். துபாயில் வந்து நான் வந்து என்னென்ன எக்ஸைட்மெண்ட்டான பிளேசஸ் நான் விசிட் பண்ண போகிறேன்னு நீங்கள் பார்க்கணுன்னா அஜீஸ் வ்ளாக்ஸ் தர ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அஜீஸ் வ்ளாக்ஸ் சேனலுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃபீட்பேக்கை கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அப்புறம் என்ன, நான் வழக்கமா சொல்றது தான், வாட் யூ திங்க் யூ பிகம். கீப் ஸ்மைலிங், பி ஹாப்பி ஆல்வேஸ், பி பேஷன்ஸ், வாட் எவர் ஹேப்பன்ட், இட் வில் சேஞ்ச் ஒன் டே. தேங்க்யூ.